பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் சற்று நேர தியானத்திற்காக தேவனுடைய ஆவியானவர் உணர்த்தின ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். இன் இங்கிலீஷ், Nehemiah chapter 9 verse 20. You gave your good spirit to instruct them. You did not withhold your manna from their mouths, and you gave them water for their thirst. Amen. இங்கே 3 காரியங்களை கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்த 3 காரியங்களை நாம் இங்கே வாசிக்கிறோம். முதலாவதாக வாசிக்கிறோம், அறிவை உணர்த்த தேவன் தம்முடைய நல் ஆவியை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமாம். இரண்டாவதாக அவர்கள் வாய்க்கு தேவன் தம்முடைய மன்னாவை அருளினார். சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அது பரலோக தூதர்களுடைய போஜனமாக இருந்தது. அந்த மன்னாவை தேவன் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் மக்களுக்கு அருளினார். அதை அவர்கள் புசித்தார்கள், திருப்தி அடைந்தார்கள். மட்டுமல்ல, அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தார். மிகவும் அற்புதமாக கற்பாறைகளை பிளந்து கர்த்தர் அவர்களுக்கு அந்தந்த சமயங்களில் தண்ணீரை கொடுத்தார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவர்கள் தாகமாய் இருந்ததில்லை, அவர்கள் பசியாய் இருந்ததில்லை. கர்த்தர் அவர்களை செழிப்பாக நடத்தினார். இன்றைக்கு கூட ஆமென், ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் தேவனிடத்திலிருந்து அந்தந்த சமயத்திலே அவர் நமக்கு தருகிற நன்மைகளை நாம் புசிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். நாம் ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், வாஞ்சிக்கிற காரியங்களை கர்த்தர் நமக்கு தந்து திருப்தியாக கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த ஜனங்கள் மன்னாவை புசித்தார்கள், உண்மைதான். அவர்கள் தாகத்திற்கு தண்ணீர் அவர்கள் நிறைய குடித்தார்கள், உண்மைதான். ஆனால் முதலாவது தேவன் அவர்களுக்கு கொடுத்த காரியத்தை அவர்கள் அதிகமாக அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை. என்னது? அவர்களுக்கு அறிவை உணர்த்த தேவன் தம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டார். அதை அந்த ஆவிக்கு அவர்கள் இடம் கொடுக்கல. ஆதலால் அவர்கள் தேவனை விட்டு அகன்று போனார்கள், தேவனை விட்டு பின்வாங்கினார்கள், அவிசுவாசிகளாக மாறினார்கள், தேவனிடத்தில் முறுமுறுத்தார்கள், தேவனுடைய கிரியைகளை சீக்கிரமாக மறந்து போனார்கள். காரணம், தேவன் அவர்களுக்கு அறிவை உணர்த்தும்படி கொடுத்த கட்டளையிட்ட நல் ஆவிக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அந்த நல்ல ஆவிக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுக்கவில்லை. அவர்கள் சுய சிந்தையின்படியே, சுய புத்தியின்படியே அவர்கள் வாழ்ந்ததினாலே அந்த வாக்குத்தத்த தேசத்தை இஸ்ரவேல் மக்களாலே சுதந்திரிக்க முடியவில்லை. அதே தலைமுறையிலே 2 மனிதர்கள், காலேபும் யோசுவாவும், அவர்கள் தேவனுடைய ஆவிக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனோடு பற்றி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மட்டும் அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நமக்கு கர்த்தர் அந்தந்த சமயத்திலே மன்னாவையும் தண்ணீரையும் தருவார், நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க வேண்டுமானால் நமக்கு மிகவும் தேவையானது அந்த நல் ஆவி. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதல் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வசனங்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் ஆதாமுக்கு மனுஷனை நோக்கி கட்டளை எடுக்கிற முதலாம் கட்டளை, நீ தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சத்தின் கனிகளை நான் உனக்காக தான் உண்டாக்கி இருக்கிறேன், நீ அதை புசிப்பாயாக. ஹல்லேலூயா. உனக்கு புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். வேண்டாம் என்று கர்த்தர் கடுமையாக ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஏனென்றால் அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஹல்லேலூயா. இதுபோல தான் கர்த்தர் நமக்கு உலகத்தின் அறிவையும் ஸ்தோத்திரம் மற்ற லௌகிக ஞானத்தையும் சில நேரங்களிலே வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அதை தான் அறியும்படியாக பிசாசானவன் நமக்குள்ளே பல தந்திரங்கள் வழியாக கடந்து வருவான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம்
அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் 3, 4, 5 வசனங்களிலே ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து சொல்கிறார். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. இதுபோலதான் தேவன் நமக்கு தன்னுடைய நல்ல ஆவியை தேவனுடைய அறிவை உணர்த்துகிற நல்ல ஆவியை நமக்கு கொடுக்கும்போது அதற்கு நம்ம கீழ்ப்படியாமல் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறதுனாலே பிசாசானவன் தந்திரமாக நம்மை வஞ்சித்து அதைவிட பெரிய காரியங்களை சொல்லி வருவான். ஹல்லேலூயா. நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள், உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள், நீங்கள் நன்மை தீமைகளை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள். அந்த வார்த்தையிலே ஏவாள் அங்கே விழுந்து போனாள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் அறிவையும் ஞானத்தையும் அல்ல கர்த்தர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது. பிசாசானவன் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்கிற மனிதர்கள் மூலமாக அவன் கிரியை செய்து நமக்கு தெரிகிற பெரிய அறிவு ஞானமும் அல்ல. அதை நாம் அறிந்து அதில் நம்ம போனால் தேவனை அறிகிற அறிவு நம்மை விட்டு போய்விடும், நம்மை அது நரகத்திலே கொண்டு சேர்க்கும். ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்துள்ளதான ஒரு தீர்க்க தரிசனம். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஹல்லேலூயா. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். ஆமென். Isaiah chapter 11 verse 12 அங்கே நாம் வாசிக்கிறோம், the spirit of the Lord will rest on him, the spirit of wisdom and of understanding, the spirit of counsel and of mind, the spirit of knowledge and fear of the Lord. Amen. The spirit will rest on him. இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தங்கி இருப்பார் என்று வாசிக்கிறோம். அதுபோலவே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியினாலேயும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியினாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அறிவையும் அருளுகிற ஆவியினாலும் அவர் நிரப்பப்பட்டிருந்ததினாலே ஜெயகரமாக வெற்றிகரமாக இந்த கர்த்தர் வாழ்க்கையை முடித்தார். தேவனுடைய சித்தத்தை, பிதாவுடைய சித்தத்தை பூரணமாக அவராலே செய்ய முடிந்தது. அப்படி என்றால் நாமும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிசாசு தருகிற ஞானமும் அறிவும் அல்ல. தேவன் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு நல்ல ஆவியை கட்டளையிட்டிருந்தார், அறிவை உணர்த்தும்படியாக. அதுபோலவே இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து அதே ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே வாசமாயிருக்கிறார் என்றால் நமக்கும் கர்த்தர் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாய் அது இருக்கிறது. அந்த நாட்களிலே அந்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமாக, ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக, ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் நம்முடைய சுய புத்தி, சுய சிந்தை, சுய கிரியைகளை எல்லாம் விட்டு அந்த நல்ல ஆவிக்கு இடம் கொடுப்போமாக. ஆமென். ஸ்தோத்திர. கர்த்தர் மன்னாவையும் தண்ணீரையும் தருகிறது போலவே அந்த நல்ல ஆவியை இஸ்ரவேல் மக்களுக்கு கட்டளையிட்டிருந்தார். ஆனால் அவர்கள் அதை மறுத்தார்கள், அந்த ஆவிக்கு இடம் கொடுக்கல. இந்த நாட்களிலே அவருக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்களாகிய ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்களிலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிசாசு தருகிற அறிவல்ல, பிசாசு தருகிற ஞானம் அல்ல, அந்த உணர்வுகள் அல்ல, தேவனுடைய ஆவியானவரால் உணர்த்தப்படுகிற அந்த உணர்வு, ஞானம், ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் நிரப்பப்படுவோமாக. அந்த ஆவியானவர் நம்ம தங்கி இருக்க இடம் கொடுப்போமாக. கர்த்தர் நம்மை ஜெயமாக நடத்துவார். இந்த உலகத்திலே கர்த்தர் தேவையானவர்களை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதுபோலவே பரலோக ராஜ்யத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதற்காக தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் வழி நடத்துகிற எங்கள் அன்பன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதானது நல்ல நாளுக்காக நாங்களும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை வனாந்திரத்தில் இஸ்ரவேல் மக்களை செழிப்பாக நடத்தினது போல, மன்னாவை தண்ணீரை கொடுத்தது போல எங்களையும் அற்புதமாக அதிசயமாக ஒவ்வொரு நாளும் நடத்துகிறீரேப்பா. நன்றி கர்த்தாவே. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் திருப்தியாக நடத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆனாலும் நீர் கர்த்தர் அறிவை உணர்த்தும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிற நல் ஆவிக்கு இடம் கொடுத்து கர்த்தாவே, ஆவியானவர் கர்த்தர் நடத்துகிற பாதையில் நாங்கள் நடந்து அப்பா அவருடைய வருகையில நாங்கள் சேர்த்து
கொள்ளப்பட சங்கீதக்காரன் சொல்வது போல உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தும், முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர் கர்த்தாவே. அந்த மகிமையிலே நாங்கள் பிரவேசிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். May God bless you all. Amen.